போன்பேல வந்து எப்படி டிஜிட்டல் சில்வர் வந்து வாங்குறது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். உங்ககிட்ட எப்ப எல்லாமே வந்து காசு இருக்குதோ அப்ப எல்லாமே நீங்க வந்து போன்பேல இருக்கக்கூடிய டிஜிட்டல் சில்வர்ல பாத்தீங்கன்னா வந்து மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணி வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்ப வேணுமோ அதை நீங்க வந்து செல் பண்ணி அந்த அமௌண்ட்டையும் பாத்தீங்கன்னா வந்து ரிட்டர்னுமே வந்து எடுத்துக்க முடியும். சோ இப்போ இந்த வீடியோல எப்படி வந்துட்டு டிஜிட்டல் சில்வர்ல போன்பேல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். ஃபோன்பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அதில் வந்து பை சில்வர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பை இன் ருபீஸ், அதுக்கப்புறம் பை இன் கிராம்ஸ்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ருபீஸ் நீங்கள் வந்து என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ருபீஸ்க்கு எவ்வளோ கிராம்ஸ் அப்படின்றது வந்து ஷோ ஆகும். இதே வந்து பை இன் கிராம்ஸ் இருக்கும். கிராம் நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா எத்தனை கிராம் என்டர் பண்ணிக்கலாம் அதுக்கு எவ்வளோ ருபீஸ் அப்படின்றது வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் கீழே வந்து பை பிரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு 3% ஜிஎஸ்டியும் வந்து வரும். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 ருபீஸ்லேருந்தே வந்து பை பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வாங்க போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணலாம். என்டர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எவ்வளோ கிராம்ஸ் அப்படின்றது வந்து ஷோ ஆகும். அதை பார்த்துக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும். ப்ரொசீடை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் கீழே ப்ரொசீட் டு பே இருக்கும். அதை கிளிக் பண்ணி பே ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட யூபிஐ பின் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதை என்டர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் வந்து ஆகிடும். பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டன் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் மை சில்வர்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பை பண்ணது வந்து இருக்கும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து எவ்வளோ கரண்ட் வேல்யூ வந்து இருக்குது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ இதை நீங்கள் வந்து செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே பேஜில் பார்த்தீங்கன்னா செல் சில்வர்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் அதில் வந்து செல் பண்ண முடியும். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ செல் பண்ணணுமோ அதை நீங்கள் வந்து ருபீஸ்லேயோ இல்லை கிராம்ஸ்லேயோ நீங்கள் என்டர் பண்ணிட்டு கீழே செல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் செல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதற்கான அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து கிரெடிட் வந்து ஆகிடும். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு நம்ம சில்வர் வந்து பை பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் ரெண்டாவது இதில் இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் சேவிங்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து சேவ் டெய்லி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் டெய்லிக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அதில் வந்து செட் பண்ணிட்டு கண்டினியூ செட்டப்னு கொடுத்துட்டு இதில் வந்து ஆட்டோ பே நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லிக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சில்வரில் பார்த்தீங்கன்னா வந்து பை ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகி சில்வரில் பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட் வந்து ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து பண்ண முடியும். ஸோ டெய்லிக்குமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் என்டர் பண்ணிட்டு செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து சில்வரில் வந்து இன்வெஸ்ட் வந்து ஆகும். அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் டெய்லி சேவிங்ஸில் போயிட்டு. ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக எப்படி வந்துட்டு ஃபோன்பே ஆப்பில் நம்ம வந்து சில்வர் வந்து வாங்குறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.